करीम अम्मा बाद मेरे भाइयों, दोस्तों, अजीज़ों और बुज़ुर्गों, हर मुसलमान की 3 जिम्मेदारियां हैं। கண்ணியமிக்க பெரியோர்களே, அல்லாஹ் தாலா ஒவ்வொரு மோமினுக்கும் முஸ்லீமுக்கு 3 விதமான பொறுப்புகள் அல்லாஹ் கொடுத்துருக்கான். चाहे वो अमीर हो या गरीब हो, शहरी हो या देहाती हो, அவர் பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அவர் வில்லேஜை சேர்ந்த மக்களாக இருந்தாலும் சரி, அவர் பட்டணத்தை சேர்ந்த மனிதனாக இருந்தாலும் சரி, இவர்கள் மீது 3 விதமான பொறுப்புகள் இருக்கு. चाहे वो काला हो या गोरा हो, पढ़ा लिखा हो या अनपढ़ हो, கருப்பராக இருந்தாலும் சரி, சிவப்பராக இருந்தாலும் சரி, படித்தவராக இருந்தாலும் சரி, படிக்காதவராக இருந்தாலும் சரி, அவர்கள் மீது இந்த 3 பொறுப்பு இருக்கு. चाहे वो जंगल का रहने वाला, अफ्रीका में रहने वाला हो, चाहे वो अमेरिका और ऑस्ट्रेलिया में रहने वाला हो, मर्द हो या औरत हो, सबकी 3 जिम्मेदारियां हैं हर मुसलमान पर। பெரியோர்களே, அவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, அமெரிக்கா அவர் சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, அவர் காட்டுவாசியாக இருந்தாலும் சரி, பெரியோர்களே, அவர்கள் மீது இந்த 3 விதமான பொறுப்பு அல்லாஹ் தாலா கொடுத்திருக்காங்க. पहली जिम्मेदारी ये कि अपनी ज़ाती ज़िंदगी दीनदार बनाए। முதல் பொறுப்பு என்னவென்றால் பெரியோர்களே, தன்னுடைய சொந்த வாழ்க்கையை தீனுடைய வாழ்க்கையாக அமைத்துக் கொள்வது. वैसे जिए जैसे जीना अल्लाह उसके रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम ने बताया है। எந்த மாதிரி வாழ வேண்டும், எந்த முறையில் அல்லாஹ்வும் ரசூலும் வாழ சொல்லி தந்தார்களோ அந்த மாதிரி வாழ வேண்டும். जिंदगी वैसे गुजारे जैसे गुजारना अल्लाह उसके रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम को पसंद है। அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூலும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எந்த முறையான வாழ்க்கையை விரும்புகின்றார்களோ அந்த மாதிரி நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். वैसे नहीं जैसे हमारी मर्जी हो, நம்முடைய இஷ்டப்படி வாழ்வதில்லை. वैसे नहीं जैसे हमारी ख्वाहिश हो, நம்முடைய இச்சைப்படி இந்த வாழ்க்கை இல்லை. जैसे नहीं वैसे हमारा नफ्स चाहता हो, நம்முடைய நஃப்ஸ் எப்படி விரும்புகின்றதோ அந்த மாதிரியான வாழ்க்கை இல்லை. दुनिया में जिंदगी गुजारने के 2 तरीके हैं। பெரியோர்களே, இந்த துனியாவில் வாழ்வதற்காக அல்லாஹ் 2 விதமான வாழ்க்கை எல்லாம் தந்திருக்கின்றார். से दुनिया बनी है आप तक और क़यामत तक यही 2 तरीके ज़िंदगी गुजारने के रहेंगे और यही ज़िंदगी गुजारने के तरीके हैं। எப்பொழுது அல்லாஹ் தாலா இந்த துனியாவை படைத்தானோ இந்த துனியாவுடைய அழிவு நாள் வரை பெரியோர்களே இந்த 2 வாழ்க்கை தான். एक तरीका वो कि अपने जी में जो आए वो करे। ஒரு வாழ்க்கை என்ன, நம்முடைய நஃப்ஸ் என்ன விரும்புதோ, நாம் எதை விரும்புகின்றோமோ, நம்முடைய மனப்போக்கான வாழ்க்கை. नफ्स के पीछे चले, நஃப்ஸுக்கு பின்னால் நடப்பது, ख्वाहिश के पीछे चले, ஆசைக்கு பின்னால் நடப்பது, अपनी मर्जी के मुताबिक जिंदगी गुजारे। நான் என்ன விரும்புகின்றேனோ அதன்படி நாம் நாடுவது நடப்பது. लोग जिस तरह जिंदगी गुजार रहे हैं इस तरह जिंदगी गुजारे। மக்கள் எப்படி வாழ்கின்றார்களோ அந்த மாதிரி மனப்போக்கான வாழ்க்கை. जमाने को देख के चले, மக்களை பார்த்து காலத்தை பார்த்து நடப்பவர்கள், दुनिया के पीछे चले, துனியாவுக்கு பின்னால் நடக்கக்கூடியவர்கள், हालात के पीछे चले। எப்படி நிலைமைகள் இருக்கின்றதோ அந்த நிலைமைக்கு பின்னால் நடக்கக்கூடியவர்கள். ये एक तरीका है जिंदगी गुजारने। இது ஒரு வாழ்க்கை பெரியோர்களே. ये तरीका हमारा है? बोलो भाई, பெரியோர்களே, இது நம்முடைய வாழ்க்கையா? சொல்லுங்க. ये तरीका हमारा है? இது நம்முடைய வாழ்க்கை இல்லை. ये तरीका हमारा नहीं है। இது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக இல்லை. दूसरा तरीका ये है कि हम बंदे हैं अल्लाह के। இரண்டாவது வாழ்க்கை இருக்கின்றதே பெரியோர்களே, நாம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருக்கின்றோம். हमारा एक मालिक है, खालिक है, हमारा एक परवरदिगार है, हमारा एक पैदा करने वाला है, हम उसके बंदे हैं। நம்முடைய ரப்பு, நம்முடைய காலிக், நம்மை படைத்தவன், இரட்சகன் ஒருத்தன் இருக்கின்றான். அவனுடைய இஷ்டப்படி நாம் வாழ்வது, उसका हुक्म देख के चलेंगे அவனுடைய கட்டளை பார்த்து நாம் நடப்பது, और हम
उम्मती हैं रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम के। பெரியவர்களே, நாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தை சார்ந்தவர்கள். हम तरीका देखेंगे रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम। நாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை பூர்த்தி செய்வதில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம். हमारी मर्जी कोई मर्जी नहीं, நம்முடைய இஷ்டம் இருக்கின்ற அது ஒரு வாழ்க்கை இல்லை, இஷ்டம் हमारी இல்லை. ख्वाहिश कोई ख्वाहिश नहीं, நம்முடைய விருப்பம் அது ஒரு விருப்பம் இல்லை. हमारी चाहत कोई चाहत नहीं। நம்முடைய இச்சை இருக்கின்றதே விருப்பம் அது ஒரு விருப்பமாக இல்லை. हम बंदे हैं अल्लाह के, நாம் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கின்றோம். हम उम्मती हैं रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम। அல்லாஹ்வின் அடியாராக இருக்கின்றோம். இரண்டாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை சார்ந்தவராக இருக்கின்றோம். हम हुक्म देखेंगे अल्लाह का, நாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை பார்ப்போம். हम तरीका देखेंगे रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम। ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகளை நாம் பார்ப்போம். यही हमने इकरार किया है कलिमे में। இந்த கலிமாவில் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவில் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவில் இதைத்தான் நாம் வாக்குறுதி கூறியிருக்கின்றோம். एक एक इकरार है बंदे और अल्लाह के दरमियान। அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் மத்தியில் பெரியோர்களே இது ஒரு ஒப்பந்தம், இது ஒரு வாக்குறுதி. इस इकरार में हमने अल्लाह से अहद किया है, ऐ अल्लाह हम तेरे मान के जिंदगी गुजारेंगे और तेरे नबी के तरीके पर जिंदगी गुजारेंगे। இந்த கலிமாவுடைய வாக்குறுதி என்ன? யா அல்லாஹ், உன்னுடைய கட்டளையின்படி நாம் வாழ்வோம், உன்னுடைய நபியுடைய வாழ்க்கையின் படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோம். इस पर चलने वाले को मुसलमान कहते हैं। இந்த மாதிரி யார் நடப்பார்களோ அவர்களுக்கு பெயர் தான் முசல்மான், முஸ்லிம். मुसलमान आजाद नहीं है, பெரியவர்களே, முஸ்லிம் இருக்கின்றாரே முசல்மான், அவர்களுக்கு விடுதலை இல்லை, மனப்போக்கான வாழ்க்கை இல்லை. मुसलमान पाबंद है। முஸ்லிம் இருக்கின்றாரே மூமின், அவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கின்றது. इस्लाम कहते हैं सर झुका देने को, இஸ்லாம் என்றால் தலையை குனிவதற்கு பெயர் தான் இஸ்லாம். और मुसलमान कहते हैं कलमे वाले को। முசல்மான் என்றால் யார்? கலிமா சொல்லக்கூடியவர்கள். ये नहीं कि हम भी आजाद हैं, जमाना भी आजाद है, हम वो करेंगे जो हमारे जी में आता है। பெரியவர்களே, இப்படி இல்லை. மக்கள் எப்படி விரும்புகின்றார்களோ மனப்போக்கான வாழ்க்கை, இஷ்டமான வாழ்க்கை, இதற்கு பேர் இல்லை. ये हमारा तरीका नहीं है। இது நம்முடைய பழக்க வழக்கம் இல்லை. हमने इकरार किया है अपने अल्लाह से, நாம் இந்த கலிமா ஓதி அல்லாஹ்விடம் நாம் வாக்குறுதி கூறியிருக்கின்றோம். हमने एक अहद किया है अल्लाह से, நாம் அல்லாஹ்விடம் ஒரு வாக்குறுதி செய்திருக்கின்றோம். अल्लाह हम तेरे बंदे हैं, யா அல்லாஹ், நான் உன்னுடைய அடிமையாக हम இருக்கின்றோம். तेरा हुक्म देख के चलेंगे। உங்களுடைய கட்டளையை பார்த்து நாம் நடப்போம். हम उम्मती हैं रसूलुल्लाह सल्लल्लाहु நாம் अलैहि वसल्लम। ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு உம்மத்தை சார்ந்தவர்கள். हम तरीका देखेंगे रसूलुल्लाह நாம் सल्लल्लाहु ரசூலுல்லாஹ் अलैहि ஸல்லல்லாஹு वसल्लम। வழிமுறையை பார்ப்போம். इंशाअल्लाह असर की नमाज के बाद निके होंगे। இன்ஷா அல்லாஹ் அசர் தொழுகைக்கு பிறகு நிக்காவுடைய மஜ்லிஸ் நடைபெறும். सब नौजवान खुश हो गए, எல்லா வாலிபரும் சந்தோஷமாயிட்டாங்க. माशाअल्लाह मुस्कुराहट आ गई चेहरों पर। எல்லாருடைய வாழ்க்கை முகத்திலையும் பொன் சிரிப்பு. अल्लाह अल्लाह करे जिनके निके नहीं हुए हैं उन सब के निकाह अल्लाह पाक सालेह जोड़े नसीब फरमा दे। யாருக்கு இதுவரை நிக்கா ஆகலையோ அல்லாஹ் தாலா அவர்களுக்கு சாலிஹான अल्लाह ताला जोड़ाक्களை பெண்களை எல்லாம் நசீபாக்கி வைப்பானாங்க. एक अजनबी लड़का एक अजनबी लड़की दोनों का जोड़ा बांध दिया निकाह के जरिए से। நிக்காவின் மூலமாக ஒரு எந்த விதமான தெரிவு இல்லாம யாருக்கு இவருக்கு யார் என்று தெரியாது, அந்த பெண்ணுக்கு இந்த ஆணுக்கு இந்த பெண் யார் என்று தெரியாது. दोनों के दरमियान एक इकरार है। இவங்களுக்கு நிக்கா செய்து விட்டால் என்ன அர்த்தம்? இவங்களுக்கு மத்தியில் ஒரு ஒப்பந்தம், दोनों के दरमियान एक अग्रीमेंट है। ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு அக்ரிமெண்ட். काजी साहब निकाह पढ़ाते हैं और दूल्हा वो कबूल करता है। காஜி நிக்கா ஓதுவாரு, மாப்பிள்ளை அந்த நிக்காவை கபூல் செய்வாரு. खुतबा निकाह काजी साहब पढ़ते हैं, कुरान की आयतें निकाह पढ़ाने वाले काजी साहब पढ़ते हैं, हदीसें वो काजी साहब पढ़ते हैं। ये सब पढ़ने के बाद ये कहते हैं दूल्हे मियाँ का नाम लेकर, देखो भाई फलां की बेटी इतने महर के इवज़ ये गवाहों के सामने मैंने तुम्हारा निकाह कर दिया और तुम्हारा जोड़ा बांध दिया, क्या तुमने कबूल किया? ये सब कुछ कौन बोले सो? कौन बोले सो? हाजी साहब. हाजी साहब बोले सो।
नौशो क्या बोलता है? क्या बोलता भाई? बोलो, परवाह नहीं, किसे कबूल करना है? अब मैंने कबूल किया, ये दो बोल बोलता है बस, बाकी सब कुछ काजी साहब पढ़े, ये दो बोल बोलता है। ये कौन बोलता है? नौशो बोलता है। अब दो बोल बोलते ही जिम्मेदारी इस पर आ गई। பெரியவர்களே, நிக்காவுடைய மஜ்லிஸில் மாப்பிள்ளைக்கு முன்னால் உட்காந்து காஜி சாப் அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தில் ஓதினார், நிக்காவுடைய குதுபா ஓதினார், ஹதீஸுகளை ஓதினார். இதெல்லாம் ஓதின பிறகு மாப்பிள்ளைகிட்ட முன்னால் உட்காந்து கேட்குறாரு, இன்னாருடைய மகள், இன்னார் சாட்சி, இவ்வளவு மெஹர் தொகை, இந்த மெஹர் தொகையை ரொக்கமாக நீங்கள் கொடுக்க போகிறீங்க, இந்த மகத்துக்கு பதிலாக இன்னாருடைய மகளை நான் வக்கீலாக இருந்து உங்களுக்கு நிக்கா செய்து வைக்கின்றேன் என்று காஜியார் சொல்கிறாரு. அதுக்கு மாப்பிள்ளை என்ன சொல்கிறாரு? அல்ஹம்துலில்லாஹ் நான் கபூல் செய்தேன், அல்ஹம்துலில்லாஹ் நான் கபூல் செய்தேன் என்று ரெண்டு வார்த்தை மாப்பிள்ளை சொல்கிறார். सिर्फ ये दो बोल बोल के कहता है कि इन्हें मेरी है। कौन कौन? दुल्हन इन्हें मेरी है, ये कहता है। हालांकि खाना किसका खाया? लड़की वालों का खा लिया। जोड़ा किसका पहना? लड़की वालों का पहन लिया। यहां तो नहीं रहेगा। माहौल यह है माशरे में, यह सब करके कहता है कि इन्हें मेरी है, इस पर किसी का कोई नहीं चलेगा, इस पर मेरा ही चलेगा। பெரியவர்களே, மாப்பிள்ளை சொன்னது ரெண்டு வார்த்தை, நான் கபூல் செய்து கொண்டேன் சொல்லிட்டு இவர் என்ன சொல்கிறாரு? அமல் ரூபத்தில், இந்த பெண்ணு என்னுடையது, இந்த பெண்ணு என்னுடைய பெண்ணு. இந்த ஏரியாவில் இல்லை, மற்ற ஏரியாவில் அவர் போட்டிருக்க விட பொண்ணு பெண் வீட்டாருடைய விட சாப்பாடு பெண் வீட்டாருடைய சாப்பாடு இதெல்லாம் செஞ்சுட்டு இவர் என்ன சொல்கிறாரு? இந்த பெண்ணு என்னுடைய பெண்ணு, இப்போ என்னுடைய கஷ்டத்தில் இந்த பெண் வந்துருச்சு. हालांकि उस दुल्हन का इसने एक बाल नहीं बनाया, एक नाखून नहीं बनाया, लेकिन कहता है कि इन्हें मेरी है। பெரியவர்களே, அந்த மாப்பிள்ளை இந்த பெண்ணுடைய ஒரு தலை முடிய கூட இவருக்கெல்லாம் செய்ய முடியல, எந்த உறுப்புகளும் செய்ய முடியல. செய்ய முடியாத இந்த நிலைமையில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பெண் என்னுடையது, நான் இதுக்கு உரிமை. 18-19 साल 20 साल तक माँ बाप ने इसको, लड़की को परवरिश की, उसका ज़रूरतों का इंतज़ाम किया, उसकी तालीम, उसकी परवरिश सब कुछ किया। अब इसके हवाले हो गई। अब ये कहता है कि बावा भी आको बुलाया तो मेरी इजाज़त के बगैर जाना नहीं तो काम भी। 17 வயசு வருஷம் இந்த பெற்றோர் இந்த பிள்ளையை வளர்த்து இந்த மாப்பிள்ளைகிட்ட இவர் மைனே கபூல் கியா, நான் ஒப்புக்கொண்டேன் என்ற இந்த ரெண்டு வார்த்தைக்கு காரணமாக இந்த 18-19 வருஷம் பெற்றோர்களை அல்லாஹ் காரணமாக்கி இந்த பிள்ளையை வளர்த்து இப்போ கொடுத்த பிறகு இந்த மாப்பிள்ளை என்ன சொல்கிறாரு? இப்போது உங்கள் அத்தா வந்தால் கூட என்னை நீ கேட்காம ஒரு 8 எடுத்து வீட்டுக்கு வெளியே வைக்கக்கூடாது. हालांकि हमारा सब कुछ किसने बनाया? हमें किसने बनाया? நம்மளை யார் எங்கே உண்டாக்குனது? நம்மளை படைத்தவன் யார்? அல்லாஹ். सर के बाल से लेकर पैर के नाखून तक உள்ளாந்தலையிலிருந்து உள்ளாங்கால் வரைக்கும் अल्लाह ने बनाया। अल्लाह நம்மளை படைச்சவன். माँ बाप भी बनाने वाले नहीं है, माँ बाप जरिया है दुनिया में आने का। बनाने वाला कौन है? அல்லாஹ். தாய் தப்பன் கூட நம்மளை படைக்கல, அல்லாஹ் வெளியிலங்கவா காரணமாக ஆக்கினான். படைத்தவன் ரப்பு தான்.
जिस्म का हर अज़ू अल्लाह ने बनाया, இந்த உடலுடைய ஒவ்வொரு உறுப்புகளை அல்லாஹ் தான் படைத்தான். आंख अल्लाह ने बनाई, 2 கண்களை அல்லாஹ் படைத்தான். जबान अल्लाह ने बनाई, இந்த நாவை அல்லாஹ் படைத்தான். हाथ अल्लाह ने बनाए, 2 கரங்களை அல்லாஹ் படைத்தான். पैर अल्लाह ने बनाए, 2 கால்களை அல்லாஹ் படைத்தான். दिमाग अल्लाह ने बनाया। அறிவை அல்லாஹ் படைத்தான். कैसी प्यारी प्यारी आंखें अल्लाह पाक ने दी, எவ்வளவு அழகான கண்களை அல்லாஹ் தந்திருக்கின்றான். देखने के लिए बिलोर की गोलियों की तरह है, जैसे बच्चे खेलते हैं गोलियों से, इस तरह है। लेकिन अल्लाह पाक ने देखने की ताकत इसमें दी कि जमीन में रहकर आसमान के सितारे देख लेता है। பார்ப்பதற்கு 2 கோலியை போல் இருக்கின்றது. எவ்வளவு அழகான கண்கள். பூமியில் இருந்து வானம் வரை எவ்வளவு வஸ்துக்கள் இருக்கின்றதோ பெரியவர்களே, பார்க்கக்கூடிய சக்தி அல்லாஹ் இந்த கண்களுக்கு தந்திருக்கின்றான். जबान अल्लाह ने दी, बोलने की ताकत अल्लाह पाक ने दी। நாவை அல்லாஹ் தந்தான். பேசக்கூடிய சக்தியை அல்லாஹ் இந்த நாவுக்கு தந்திருக்கின்றான். जबान देकर अगर बोलने की ताकत न देते तो हम क्या कर लेते? நாவை கொடுத்து பேசக்கூடிய சக்தியை அல்லாஹ் வாங்கிவிட்டால் நம்மால் என்ன செய்ய முடியும்? हमारी जबान में जानवरों की जबान में कोई ज्यादा फर्क नहीं है, நம்முடைய நாவிலும் மிருகங்களுடைய நாவிலும் எந்த வித்தியாசமும் இல்லை. सिर्फ साइज का जरा फर्क होगा। கொஞ்சம் சைஸ் தான், அது கொஞ்சம் பெருசா இருக்கும், நம்ம நாவு கொஞ்சம் சின்னதா இருக்கும். लेकिन किसी जानवर को अल्लाह पाक ने बोलने की ताकत नहीं दी। ஆனா பெரியவர்களே, எந்த மிருகங்களுக்கும் அல்லாஹ் பேசக்கூடிய சக்தி அல்லாஹ் தரல. कोई जानवर अपने मालिक से ये नहीं कह सकता कि आज मुझे बुखार है, आज मेरे बदन में दर्द है, आज मैं काम नहीं कर सकता। कोई जानवर अपने मालिक से ये दरखास्त नहीं कर सकता। பெரியவர்களே, எந்த மிருகமும் தன்னுடைய எஜமானுடன் எனக்கு இன்னைக்கு காய்ச்சல், எனக்கு உடல் சரியில்லை, உடல்நிலை சரியில்லை, ஆக இன்னைக்கு நான் எந்த வேலை செய்ய முடியாது என்று எந்த ஒரு மிருகமும் தன்னுடைய எஜமானிடம் சொல்ல முடியாது. अल्लाह पाक ने जबान दी, अपना दुख दर्द बयान कर लेता है, अपनी ज़रूरत बयान कर लेता है और अपनी मजबूरी बयान कर लेता है, अपनी बीमारी डॉक्टर के पास बयान करके ये अपना इलाज करा लेता है। अल्लाह पाक ने जबान दी, बोलने की ताकत दी। जबान देकर अगर बोलने की ताकत न देते तो हम क्या कर लेते? பெரியவர்களே, அல்லாஹ் நமக்கு நாவை தந்து பேசக்கூடிய சக்தியை அல்லாஹ் தந்திருக்கின்றான். இது பேசுகின்றது, எனக்கு என்ன நிலை, உடல்நிலை சரியில்லை, காய்ச்சல் வந்து விட்டதா, மனிதன் டாக்டர் என்று சொல்லுகின்றான், பேசுகின்றான், கஷ்டத்தை வெளிப்படுத்துகின்றான், நிலைமைகளை வெளிப்படுத்துகின்றான். அல்லாஹ் நாவை தந்து பேசக்கூடிய சக்தி எடுத்து விட்டால் நாம் என்னதான் செய்ய முடியும்? इसी तरह अल्लाह पाक ने आंखें दी। कल जैसे मौलाना फरमा रहे थे कि अगर अल्लाह पाक हमारी आंख देकर देखने की ताकत छीन लेते तो हम क्या करते? மௌலானா மகளிர் சொன்னாங்க, அல்லாஹ் இது கண்களை தந்திருக்கின்றான், கண்ணை தந்து பார்க்கக்கூடிய சக்தி எல்லாம் எடுத்து விட்டால் நம்மளால் என்னதான் செய்ய முடியும்? भोपाल में एक भीख मांगने वाला था, नाबीना था, उसकी आंख नहीं थी, लेकिन उसके 2 बच्चे थे, इतने खूबसूरत थे, उसके 2 बच्चे इतने खूबसूरत थे कि लोग उसके बच्चों की खूबसूरती को देखकर उसे भीख दे के जाते थे। போபால்ல ஒரு அழகான ஒரு மனிதர், ஆனால் கண் இருக்கு, பார்வை இல்லை. அல்லாஹ் அழகான செல்வ குழந்தைகளை அல்லாஹ் அவர்கள் தந்தான். அந்த குழந்தை எவ்வளவு அழகு அப்படின்னா, அந்த குழந்தையுடைய அழகை பார்த்து மக்கள் என்ன செய்வாங்க, காசு கொடுத்துட்டு போவாங்க அந்த பிள்ளைகளுக்கு. ये बात मशहूर हो गई कि ये नाबीना है, इसके बच्चे बड़े खूबसूरत हैं। இந்த பேச்சு விஷயம் இருக்கின்றது, எல்லாத்துக்கும் பரவலாக இது பேசப்பட்டது. ஒரு மனிதனுக்கு, ஒரு ஏழை, அவனுக்கு பார்வை இல்லை, ஆனால் அல்லாஹ் அழகான குழந்தை அவனுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றான் என்ற பேச்சு எல்லாத்துக்கும் விவரமாக இது தெரிவிக்கப்பட்டது, தெரிஞ்சிருச்சு. बाप के दिल में भी ये बात आई कि मेरे बच्चे कितने खूबसूरत होंगे, लोग कह रहे हैं इतने खूबसूरत हैं, तो इसके अंदर एक बात पैदा होगी। இப்போ இந்த தகப்பனுடைய உள்ளத்தில் ஒரு விஷயம் வந்துச்சு, மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்களே, அல்லாஹ் கொடுத்த இந்த செல்வம் குழந்தை இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு, நான் இந்த குழந்தைய பார்க்க முடியலையே, என்னால் பார்க்க முடியலையே என்ற ஒரு கவலை அந்த தகப்பனுக்கு ஏற்பட்டுச்சு. तो वहाँ एक बुजुर्ग रहते थे, वो बुजुर्ग की खिदमत में ये बेचारा नाबीना जो भीख मांगता था, वो अपने बच्चों को लेकर वो बुजुर्ग के पास गया। இப்போ அந்த கண் இல்லாதவர் அங்கே ஒரு பெரிய ஒரு நாதா இருந்தார் போபாலில். இந்த குழந்தையை கூட்டிக்கிட்டு
அந்த பெரிய நாதாவிடம் போய் அவர்கிட்ட போனார். जा करके उस अल्लाह वाले से उस बंदे ने यूँ कहा कि हज़रत मैं कोई भीख मांगने के लिए आपके पास नहीं आया हूँ, मैं कोई पैसा मांगने के लिए आपके पास नहीं आया हूँ, बल्कि इसकी दुआ कराने के लिए आया हूँ कि मुझे थोड़ी देर के लिए अल्लाह पाक बीनाई दे दे ताकि मैं अपने बच्चों को एक मरतबा देख लूँ. அல்லாஹ். அந்த நாதாட்ட சேர்ந்து இவர் சொன்னார், அதற்கு நான் யாசம் கேட்க வரல, காசு கேட்க வரல, நான் உங்கள்கிட்ட துவா கேட்க வந்திருக்கேன். கொஞ்ச நேரம் அல்லாஹ் தாலா வாங்கின இந்த பார்வையை அல்லாஹ் கொஞ்ச நேரத்துக்கு கொடுத்துட்டா இந்த கண்ணால நீ கொடுத்த இந்த அழகான குழந்தைய கொஞ்ச நேரம் நான் பார்த்து கொள்கிறேன் என்று அல்லாஹ் எனக்கு துவா செய்யுங்க அல்லாஹ்ட்ட. ऐसी हसरतें दिल में रह जाती हैं. अल्लाह पाक ने आंख दी और देखने की ताकत नहीं देते तो हम क्या कर ले सकते थे. பெரியவர்களே, எவ்வளோ பெரிய ஒரு ஆர்வம், ஒரு ஆசை உள்ளத்தில் இருக்குது. அல்லாஹ் தாலா நியாமத்து கொடுத்து பார்வை, அல்லாஹ்வுடைய பெரிய நியாமத்து, கண்ணை கொடுத்து அல்லாஹ் பார்வை வாங்கியிருந்தா எவ்வளோ பெரிய நம்முடைய தேவைகள். பெரியவர்களே, இந்த நியாமத்தை கொண்டு எவ்வளவு தேவைகள் நாம் பூர்த்தி செய்கிறோம், எவ்வளோ ஆசைகள், நம்முடைய ஆசைகள் அப்படியே இருந்திருக்கும். हमारा पूरा जिस्म प्योर गिफ्ट ऑफ अल्लाह, खालिस अल्लाह की तरफ से नेमत है, अल्लाह की तरफ से इनाम है. अल्लाह पाक ने पूरा बदन अल्लाह की तरफ से हमें मिला है. वो सिर्फ और सिर्फ अल्लाह की नेमत है और अल्लाह का इनाम है. பெரியவர்களே, இந்த முழு உடலுக்கு அல்லாஹ்வின் சார்பாக கிடைத்த நன்கொடை அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்கான். ஒவ்வொரு உறுப்பும் அல்லாஹ் கொடுத்த நியாமத்தாக இருக்கு, அல்லாஹ் கொடுத்த கிஃப்டாக இருக்கு. इसलिए मेरे दोस्त बुजुर्गों, जब अल्लाह ने हमारा सब कुछ बनाया है, क्या अल्लाह का हम पर हक नहीं है? பெரியவர்களே, நாம் கொஞ்சம் யோசிக்கணும். இவ்வளோ எல்லாமே அல்லாஹ் தானே செஞ்சான், அல்லாஹ் தான் நமக்கு கொடுத்தான். என்ன இந்த அடியானுக்கு அல்லாஹ் மீது எந்த ஹக்கு இல்லையா? आंखें दी तो आंख पर अल्लाह का हक नहीं है? அல்லாஹ் இது கண்களை கொடுத்தானே, இப்போ இந்த அடியான் மீது, அல்லாஹ் மீது இந்த கண்ணுக்கு பரிகாரமா எந்த ஹக்கும் இல்லையா? जबान दी अल्लाह पाक ने, क्या जबान पर अल्लाह का हक नहीं है? அல்லாஹ் நாவை கொடுத்தானே, இதற்காக எந்த ஹக்கு நம்ம மீது இல்லையா? कान दिए, सुनने की ताकत दी, क्या अल्लाह का हम पर, इन कानों पर हक नहीं है? கேட்பதற்காக அல்லாஹ் 2 காதுகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். பெரியவர்களே, இந்த காதை தந்தானே, அதுக்கு பரிகாரமா நம்ம மீது அல்லாஹ்வுடைய ஹக்கு எதுவும் இல்லையா? हाथ दिए, सही सलामत अल्लाह पाक ने दिए, क्या इन हाथों पर अल्लाह का हक नहीं है? அல்லாஹ் இது கரங்களை எல்லாம் நமக்கு தந்திருக்கின்றான், இதற்கு பதிலாக நம்ம மீது அல்லாஹ்வுடைய எதுவும் ஹக்கு இல்லையா? इसी तरह अल्लाह पाक ने पैर दिए, सही सालिम दिए, क्या अल्लाह का इन पैरों पर हक नहीं है? அல்லாஹ் தாலா இது பாதங்களை, கால்களை எல்லாம் நமக்கு தந்திருக்கின்றான், இதற்கு பதிலாக நம்ம மீது அல்லாஹ்வுடைய எந்த ஹக்கும் இல்லையா? मेरे दोस्तों, मेरे भाइयों, मेरे बुजुर्गों, हमारे हर आज़ू पर अल्लाह का हक है, हमारे जुज पर अल्लाह का हक है. பெரியவர்களே, நம்ம மீது அல்லாஹ்வுடைய ஹக்கு ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நம்ம மீது அல்லாஹ்வுடைய ஹக்கு நம்ம மீது கடமையாக இருக்கின்றது. इसीलिए कहते हैं कि आंख का काम सिर्फ देखना नहीं है, बल्कि सही देखना यह आंख का वजीफा है. பெரியவர்களே, கண்ணுக்கு வேலை இருக்கின்றது, வெறும் பார்ப்பது மட்டுமல்ல, நல்லதை பார்ப்பது இதுதான் கண்ணுடைய ஹக்கு, பார்வையுடைய ஹக்கு. जबान का काम सिर्फ बोलना नहीं है, बल्कि सही सच बोलना जबान का काम है. இந்த நாவுடைய வேலை இருக்கின்றது பெரியவர்களே, வெறும் பேசுவது மட்டுமல்ல, நல்ல விஷயங்களை பேசுவதுதான் இந்த நாவுடைய ஹக்காக இருக்கின்றது. आदमी चुप रहा तो उसकी वजह से जहन्नम में नहीं जाएगा, गलत बोला तो उसकी वजह से जहन्नम में जाएगा. மனிதன் பேசாம இருந்தால் நிச்சயமாக அவன் நரகத்துக்கு போக மாட்டான். தவறான விஷயங்களை பேசினால்தான் பெரியவர்களே அவன் நிச்சயமாக நரகத்துக்கு செல்வான். हदीस में आता है, बंदा अपनी जबान से एक बोल ऐसा निकलता है जो कहने वाला भी अहम नहीं समझता, लेकिन उसकी वजह से जहन्नम में इतनी दूर फेंक दिया जाता है जितना मशरिक से मगरिब दूर है. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமின் தன்னுடைய நாவிலிருந்து ஒரு பேச்சை வெளியாக்குகின்றான், அவ்வளவு முக்கியமான பேச்சும் இல்லை, ஆனால் அதன் காரணமாக நரகத்தில் மிக வேக தூரம்
அவன் வீசப்படுவான். हमारे जलाल साहब कड़पवी थे वानम्बड़ी के, अल्लाह ताला उनको दरिज़ रहमत फरमाए, उनके दर्जात को अल्लाह ताला बुलंद फरमाए। ஆமீன். वो फरमाया करते थे कि आंख ने गलत देखा तो कल क़यामत के मैदान में इन आंखों को निकाल कर जहन्नम में अल्लाह नहीं डालेंगे, बल्कि इन आंखों की वजह से पूरा जिस्म जहन्नम में जलेगा। ப்ரொஃபஸர் ஜலால் சாப் கடப்பவி உருது ப்ரொஃபஸர் வாணிபாயில் இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய கவரை பிரகாசமாக்கி வைப்பானாக. அவன் ஒரு